தெரிவித்துக் கொண்டு ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புது புது வரவு. அதாவது புது வரவுனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மனசில் தோன்றது, எனக்கு தோணுது இப்போ ரீசெண்டாக மழலை. ஓகேவா? இப்போது மழலை மட்டும் நான் புது வரவுன்னு நான் சொல்ல வரல. இல்லை, அதாவது மழலை மட்டும் நான் சொல்ல வரல. என்னன்னா மழலை வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது மழலை. அதுவும் அந்த மழலை பிறந்த பிறகு அந்த இடத்துல நின்று நம்ம அந்த கையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த கையில் அந்த மழலையை 2 கையிலையும் அப்படி ஏந்தி வாங்கும்போது ஒரு பரவசம் அடைவோம். தாய்மை அடைந்தவுடன் நாம் தாய்மை அடைந்தனாகட்டும், அடுத்த உறவுகள்கிட்ட நம்ம கூடவே இருந்து அவங்க குழந்தைய பார்க்கும்போது வாங்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு ஹாப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். புது வரவாக நமது இல்லத்தில் வந்திருக்கும் அந்த குழந்தை உறவுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, புது வரவிற்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா உயிர்களுமே சொல்லலாம். அதாவது என்னென்னா, நம்ம விலங்குகள், நிறைய விலங்குகள் புது வரவாக வரும் இல்லையா, அதுவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அட மரம் செடி கொடி, ஆமாங்க, ஒரு மரம் வச்சுருப்போம், ஒரு செடி நட்டிருப்போம், அந்த செடி வந்து ஒரு பூத்து நமக்கு ஒரு அழகாக அது பூத்து வரும்போது அடையும் இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு அதை பற்றி சொல்லலாம். நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த திரைப்படத்தில் எது பிடிக்கும்னு சொல்லலாம். ரெடியா? போலாமா? யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். புவனேஸ்வரி கோவையிலிருந்து மேடம். வணக்கம் புவனேஸ்வரி சகோதரி, வாழ்த்துக்கள். வாருங்கள் வாருங்கள். ரொம்ப அழகா அட்டகாசமாக முதலாவது அன்பு உள்ளமாக நீங்க தான் இணைஞ்சிருக்கீங்க. சொல்லுங்க, புது வரவுனா உங்க வீட்டு புது வரவுக்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை அப்படிதான் சொல்லணும். அனைவரது அன்பிற்கும் மீண்டும் 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 நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அது எந்த புது வரவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான் மேடம். ஆக்சுவலா புது வரவுன்னு சொல்றது வந்து எப்படி தெரியல, ஆனா எங்களுக்கு கிடைச்ச வரவு வந்து எங்களுக்கு வந்து எங்க அண்ணாக்கும் ஆளுக்கு ஒரு பையன், என் தங்கச்சிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து பிறந்த உடனே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எல்லா பசங்களா இருக்கா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு குழந்தை கிடைக்கும் போது வந்து அது உண்மையிலேயே எல்லாரும் பொண்ணு குழந்தை பிறந்தா சொல்லுவாங்க, பொண்ணான்னு கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஒரு மழை கொட்டுற மழையில என்ன பிறக்கும் எப்படி பிறக்கும்னு எங்களுக்கு ஒரே எக்ஸைட். என்னன்னா நாங்க வந்து இதுக்கு போக முடியல, கூட பக்கத்துல இருந்து வாங்க முடியல குழந்தைய. வீட்டுல இருக்கோம், பிறந்த தகவலை எப்ப சொல்லுவாங்கன்னு ராத்திரி 10 மணி கொட்டுற மழை இடியில எங்களுக்கு போன் பண்ணி தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, அது பொன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு இந்த ஹாப்பிய வந்து சொல்லி மாறாது. இப்ப வரையும் எங்க பொண்ணுக்கு வந்து இப்ப நான் புது வரவுன்னு சொல்ற நேரத்துல சொல்றேன், எங்க பொண்ணுக்கு 20 வயசு. ஆனா எங்க மனசுல இன்னும் ஒரு குழந்தைய கையில வாங்கின ஒரு இன்பம் இருந்துட்டே இருக்கு மேடம். அந்த சந்தோஷத்துக்கு வந்து நிகழ் கிடையாது. அது வரவுன்னா மழை செல்வம் எத்தனை கிடைச்சாலும் அதுக்கு நிகர ஆகவே முடியாது மேடம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அந்த மகளுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா, இப்பவும் எங்க அண்ணா பையனுக்கு நாங்க பாத்துட்டே இருக்கோம், புது வரவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க குடும்பம் பெருகணும், நல்ல மருமக வரணும், எங்க வீட்டுல மகளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு. எக்ஸ்பெக்ட்ல நாங்க எப்ப கிடைக்குங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்துட்டே இருக்கோம். அதுவும் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது எங்களுக்கு இதை விட விலை மதிக்க முடியாத ஹாப்பினஸ். சூப்பர் சூப்பர். நீங்க சொன்ன அந்த குழந்தையோட பேரை கூட சொல்லலாமேன்னு சொன்னேன். நான் ஸ்ரீஜனனி. ஸ்ரீஜனனி சிஏ பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் பொண்ணுன்னு தான் சொல்லணும். நான் அவளை வந்து வாய் நிறைய எப்பவுமே என் பொண்ணுன்னு தான் சொல்லிட்டே இருப்பேன். அவளும் பெரியமான்னு ரொம்ப உயிரா இருப்பா. அவ பேரு வந்து ஸ்ரீஜனனி. சிஏ பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஆர்டிகல்ஸ் முடிச்சு இது பண்ணிட்டு இருக்கா. இந்த சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சொன்னீங்க புது வரவு பத்தி. வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி. இப்போ வந்து நீங்க சொல்லலாமே, நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
எனக்கு வந்து ஸ்ரீவித்யா நடிச்ச படம் வந்து அவரும் ரகங்கள் படம் மேடம். அதை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவங்க வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வர சீன் ஒன்னொன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வந்து அந்த கேவி நாயகனை பாட்டுக்கு அவங்க கொடுக்குற ஆக்ஷன், அவங்களுடைய இதெல்லாம் வந்து பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாட்டுக்கு அவங்களுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவங்க படத்துல வந்து ஸ்ரீவித்யா வந்து நடிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. நேச்சுரலா அவங்க வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க வாழ்றவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அவங்களுடைய செயல் இருக்கும். அதுல வந்து என்ன ரொம்ப கவர்ந்த படம்னு சொன்னோம்னா அது வந்து அவரூர் ராகங்கள். அவங்க நடிப்புலயும் ரொம்ப கவர்ந்த படம். சிறப்பா சொன்னீங்க. ஸ்ரீதேவி அவர்கள் அவங்க சொல்லணும் மேடம். உண்மையிலேயே ஸ்ரீதேவி வந்து சொல்றதுக்கு இல்ல. அவங்க வந்து ஹீரோயின் தான். அவங்க இப்ப கூட நம்ம மனசுல வந்து அவங்க ஒரு ஹீரோயின். அவங்க எத்தனை இது பண்ணாலும் அவ்வளவு அழகா நடிக்கிறவங்க. மீண்டும் கோகிலா படத்துல எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப இன்னசென்டா அவரை இது பண்றது, எக்ஸ்பெக்ட் பண்றது, கமலஹாசன் வர்றதுக்கு வெயிட் பண்றது, செய்யறது, இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப அருமையான முறையில அவங்களோட வெளிப்பாடை வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து வாழ்வே மாயம் அடுத்து சொல்லணும்னா ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் நான் அடிமை இல்லை, அதுல வந்து கொஞ்சம் சீரியஸ் ரோல் மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க. அவங்க படம் எல்லாமே வந்து ரொம்ப கவர்ந்த படம் தான். என்ன ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு ரொம்ப எதுன்னு சொல்லணும்னா எனக்கு வந்து மீண்டும் கோகிலால அவங்க நடிச்சது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏதேனும் ஒரு பல்லவி, ஸ்ரீவித்யா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் ஒரு பல்லவி மட்டும், ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த திரைப்படத்தில் ஒரு பல்லவி மட்டும். ஓகே மேடம். ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கத்தனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கத்தனை சந்தோஷத்தில் அவனது கவனம், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நாள் பராவும் ரொம்ப அற்புதமா இருக்கும். சூப்பரா பாடுனீங்க. இப்ப ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பல்லவி. ஓகே மேடம். சின்னந்திரு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி, பின்னந்திரு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. அவ்வளவுதான் மேடம். ஃபேண்டாஸ்டிக்கா பாடுனீங்க. ரொம்ப அழகா முதலாவது அன்பான உள்ளமா வந்து சிறப்பிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி சகோதரி. நன்றி. ரொம்ப